ஈஸியாக சிம்பிளாக மட்டன் கிரேவி பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன், 200 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு. நல்லெண்ணெய் ஒரு 50 ஊற்றிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினோடனே மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டு மிளகாப்பொடி, நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க மட்டன் கிரேவிக்கு. குக்கர்லாம் 6 விசில் வைக்கணும். தேங்காய் அரைச்சி பாலாக எடுத்துக்கணும். விசில் வரணும். இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. மட்டன் கொதிக்கும் போது ஊற்றிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மட்டன் கிரேவி தாளிக்கணும். 50 நல்லெண்ணெய், சோம்பு 1 ஸ்பூன், கல்பாசிப்பூ, அன்னாசிப்பூ 2, பட்டை 2 இது, வெங்காயம் 1 கை தாளிக்கிறது. கருவேப்பிலை 1 கை. நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயம் வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம். மட்டனை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்கும்போது மிளகுத்தூள் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த கவுச்சி வாடை அடிக்காமல் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கொதிச்ச உடனே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஈஸியாக சிம்பிளாக மட்டன் கிரேவி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.